இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்தது 12வது கேள்வி. 12வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், அலகு இருக்கின்ற போதிலும் பரிமாணம் இல்லாத பகுதியை கணியம் பின்வருவனத்தில் யாது? அப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு வந்த முதலாவது கேள்வி. சரியா? இது ஒரு சிம்பிளான கேள்வி. முதலாவது இதுக்கு வந்துக்கிட்டு அலகு இருக்காம் ஆனால் பரிமாணம் இல்லையா? அலகு இருக்காம் ஆனால் என்ன பரிமாணம் இல்லையா? இப்போ சொல்லுங்க, நான் ஒன்று சொல்கிறேன். தொடர்பு வேகம் இதுக்கு வந்துக்கிட்டு என்னது அலகு இருக்கா இல்லையா? தொடர்பு ஒன்று சொல்லி வந்தாலே அலகு இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறேன். தொடர்பு ஒன்று வாரத்துக்கு எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு அலகு இல்லைன்னு இல்லை. தொடர்பு வேகத்துக்கு அலகு இருக்குது, பரிமாணம் இருக்குது. தொடர்பு வேகம் இதில் அலகு என்னது? ms-1. சார்பு வேகத்துக்கு அலகு என்ன கொடுப்பீங்க? ms-1 கொடுப்பீங்க. இப்போ பரிமாணம் LT-1. அதே இது தொடர்பு அடர்த்திக்கு என்ன? இது என்னதுக்கு செல்ல வாரன்னு சொல்லி செல்றேன். தொடர்பு அடர்த்திக்கு பரிமாணமும் இல்லை அலகும் இல்லை. தொடர்பு ஈரப்பதனுக்கு பரிமாணமும் இல்லை அலகும் இல்லை. சரியா? அப்போ அந்த தொடர்பு கொண்டு வாரதுக்கு எல்லாத்துக்கும் என்னது? அலகும் இருக்கி பரிமாணம் இருக்கின்னு சொல்லி எடுக்க இயலாது, அலகும் இல்லை பரிமாணம் இல்லைன்னு சொல்லி எடுக்க இயலாது. இந்த தொடர்பு வேகம் அப்படி வாரதுக்கு என்னது? சிலதுக்கு என்னது பரிமாணம் இருக்கி அலகும் இருக்கி, சிலதுக்கு பரிமாணமும் இல்லை அலகும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல அவர் கேட்ட பரிமாணமும் இல்லாத அலகும் இல்லாதது கேட்கல. சிலாக்கள் தொடர்பு வேகத்துக்கு அடிச்சிருப்பீங்க, ரெண்டாவது விட தொடர்பு வேகத்துக்கு அடிச்சிருப்பீங்க. அவர் கேட்டது பரிமாணமும் இல்லாதது அலகும் இல்லாதது கேட்கல. அவர் என்ன கேட்டிருக்காரு? அலகு இருக்கி ஆனால் அவருக்கு பரிமாணம் இல்லையா? அப்படி சில கணியங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு கோணங்கள் என்னத்தில் நடக்கும்? அலகு ரேடியன். ஆனால் இவருக்கு என்னது? பரிமாணம் இல்லை. இவருக்கு என்னது? பரிமாணம் இல்லை. அப்போ கோண வேகத்துக்கு பரிமாணம் இருக்குது. ஏன்டா ரேடியன் செகண்ட் -1 அலகும் இருக்குது, T-1 பரிமாணம். சரியா? ரேடியன் செகண்ட் -1 ரேடியத்துக்கு மட்டும்தான் என்னது? பரிமாணம் இல்லை. ஆனால் இந்த செகண்டுக்கு வந்துக்கிட்டு பரிமாணம் இருக்குது தானே, அப்போ T-1 வருது. சரியா? அப்போ இந்த இடத்துல கோணங்களுக்கு என்னது? கோணங்களுக்கு அலகு இருக்குது ஆனால் ரேடியனில் அளப்போம், ஆனால் பரிமாணம் இல்லை. அதே மாதிரி நான் சொன்னேன் என்னது? அதில் ரிவிஷன் கிளாஸில் எதுக்கு பரிமாணம் இருக்கு, எதுக்கு அலகு இருக்குது, எதுக்கு பரிமாணம் இல்லை, எதுக்கு அலகு இல்லை, எல்லாத்தையும் தெளிவாக வச்சிருக்கேன். சரியா? அப்போ அதில் நீங்கள் என்ன செய்யலாம்? பார்த்துக்கொள்ளும். அதே மாதிரி அதை தெளிவாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு கடைசி டைமில் இதெல்லாம் வச்சுட்டு உரமாக நோண்டிக்கிட்டு இருக்கிறதில்ல, இதெல்லாம் வந்துக்கிட்டு என்ன செய்யறதில்ல, கடைசி டைமில் வச்சுட்டு உரமாக படிச்சுட்டு இருக்கிறதில்ல. இதெல்லாம் ஒருக்கா பார்த்தா சரி, அவ்வளோதான். அப்படியான இடங்கள் தான். அதே மாதிரி லொக்கில் வரதுக்கெல்லாம் என்னது? பரிமாணம் இல்லை. லொக்கில் வரதுக்கெல்லாம் என்னது? பரிமாணம் இல்லை. அதே மாதிரி அடுக்கு வர்றது e⁻x, இந்த அடுக்கு வர்றதுக்கு என்னது? பரிமாணம் இல்லை. இப்படின்னு சொல்லி சிலதுக்கு வந்துட்டு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல இதுக்குள்ளே வரக்கூடியது எதுன்னு பார்ப்போம். இது இப்படி வரணும், சமன்பாடுக்குள்ளே ஒன்று ரேடியன் வரணும், இல்லாட்டி என்னது என்ன வரணும்? லொக் வரணும், இல்லாட்டி என்னது e⁻x அந்த அடுக்கு வரணும். அப்படி ஏதாவது வருதுன்னு பார்ப்போம். முதலாவது பார்ப்போம் ஃப்ளங்கின் மாறிலிக்கு சமன்பாடு இருக்கு. ஃப்ளங்கின் மாறிலிக்கு E=hf இங்கிற ஒரு சமன்பாடு இருக்கு. கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த h தான் ஃப்ளங்கின் மாறிலி. அப்போ இதுக்கும் அலகு இருக்கு, இதுக்கும் அலகு இருக்குது. அப்போ இதுக்கும் என்னது? அலகும் இருக்கும் பரிமாணமும் இருக்கும். சரியா? அப்போ அது வராது. ரெண்டாவது தொடர்பு வேகம் நின்று இருக்கு. அப்போ அலகும் இருக்கு பரிமாணம் இருக்கு. பரப்பிலுவைங்கிறது ப்ராப்பர்ட்டிஸில் படிக்கிறேன். அதுக்கும் பரிமாணமும் இருக்கு, என்னது? அலகும் இருக்குது. பரப்பிலுவைக்கு பரிமாணம் இருக்கு, அலகும் இருக்குது. சக்திக்கு அலகும் இருக்குது, ஜூல் பரிமாணமும் இருக்குது. சரியா? அடுத்தது ஒளிச்செறிவு மட்டம். இது சவுண்டில் படிப்பீங்க. ஒளிச்செறிவு மட்டம்ங்கிறது என்னது? ஒளிச்செறிவு மட்டங்கிறது என்னத்தில் அளப்போம்? ஒளிச்செறிவு மட்டம் டெசிபல்ல. ஒளிச்செறிவு மட்டம் என்னத்தில் அளப்போம்? டெசிபல்ல. சவுண்ட் படித்தாங்களுக்கு தெரியும். அதில் சமன்பாடு பீட்டா × 10 log I1/I0. அப்போ என்னத்துக்குள்ளே வருது? இந்த சமன்பாடு லொக்குக்குள்ளே வருது. இது நம்பருக்கு பரிமாணம் இல்லை. இந்த லொக்குக்கு பரிமாணம் இருக்கா? பரிமாணம் இல்லை. அப்போ அந்த ஒளிச்செறிவு மட்டத்துக்கு என்னது? பரிமாணம் இல்லை. ஆனால் அலகு இருக்குது. என்ன அலகு? டெசிபல் அளப்போன்ற சொன்னேன். என்ன அலகு? டெசிபல். அப்போ அலகு இருக்கி, இவருக்கு என்னது? பரிமாணம் இல்லை. அப்போ இவளுக்கு தான் என்னது? பரிமாணம் வரமாட்டுச்சு. யாருக்கு பரிமாணம் வரமாட்டுச்சுன்னு சொன்னால் எந்த சமன்பாட்டுக்கு? இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, இப்படி ஒரு கேள்வி கேட்கறா, பரிமாணம் இல்லாத யார் வருவான்னு தெரிஞ்சுதா? சரி, ரேடியனுக்கு வரமாட்டுச்சு, லொக்குக்கு வரமாட்டுச்சு, e⁻x அதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன செய்ய மாட்டுச்சு? வரமாட்டுச்சுன்னு தெரிஞ்சா நீங்கள் என்ன செய்வீங்க?
அப்போ இவளுக்குள்ள சமன்பாடு இருக்க போகுது. அந்த சமன்பாட்டுக்கு பரிமாணம் இருக்க மாட்டுச்சு, ஆனால் அதில் அழகு இருக்கும். அதுக்கு என்னது அழகு இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக வழங்கும். சரியா? அப்போ இதுக்கு தெளிவான விட 5வது ஆன்சராக இருக்க போகுது. சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். 13வது கேள்வி. ஒரு வேர்னியர் இடுக்கியில் பிரதான அளவிடையில் 1 சென்டிமீட்டரில் 20 உபவரிகள் உள்ளன. பிரதான அளவிடையும் 19 உபவரிகளின் நீளம் 20 வேர்னியர் அளவிடை பிரிப்புகளில் சமமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த இடுக்கியின் இழிவெண்ணிக்கை யாது? இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே சொன்னேன். இழிவெண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி சிம்பிளாக லேசாக செய்கிறத சொன்னேன். 13வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் லேசாக செய்கிறது 13வது நம்ம ஏற்கனவே என்னது இதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் ஒன்று பார்த்துருந்தோம். அது என்னது? நமக்கு தெரியும் சமன்பாடு லீஸ்ட் கவுண்ட் சமன் ஒரு பிரதான பிரிப்பின் கீழ் வேர்னியர் பிரிவுகளின் எண்ணிக்கை. இங்கே சொல்கிறார் என்னென்னு சொன்னால், ஒரு வேர்னியர் இடுக்கியில் பிரதான அளவிடையின் 1 சென்டிமீட்டர் 20 உபபிரிவுகள் உள்ளன. அதாவது என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், இப்படி ஒரு பிரதான பிரிவு ஒன்று இருந்தீங்கன்னா, அதாவது இது மெயின் டிவிஷன் சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னால் பிரதான பிரிவு இருந்தீங்கன்னா அதை 20 பிரிவுகளாக என்ன செய்கிறாரு பிரிக்காரு. அப்போ ஒரு பிரிவிட நீளம் உங்களுக்கு தேவை என்னது? ஒரு மெயின் டிவிஷன், ஒரு பிரிவிட நீளம், மெயின் பிரதான நீளம், ஒரு பிரிவிட பிரதான நீளம் தான் தேவை. அப்போ 1 சென்டிமீட்டரை எத்தனையா பிரிக்காரு? 20 பிரிவுகளாக என்ன செய்கிறாரு பிரிக்காரு, 20 துண்டுகளாக பிரிக்காரு. அப்போ ஒன்றுடது உங்களுக்கு தேவை. அப்போ 1 சென்டிமீட்டர் 20 பிரித்தா ஒன்றுட என்னது ஒரு சின்ன துண்டுட நீளம் உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா? அதாவது ஒரு பெரிய துண்டு ஒன்று இருக்கி அதை 20 பிரித்தா ஒன்றுட ஒரு பங்கு எவ்வளோன்னு சொல்லி கிடைக்குமா இல்லையா? அப்போ இந்த இடத்துல 1 சென்டிமீட்டர் உங்களுக்கு 1 சென்டிமீட்டரை நீங்கள் என்னது மில்லிமீட்டர்லாம் கண்டுபிடிக்கணும். இந்த மெயின் டிவிஷனை மில்லிமீட்டர் என்ன லீஸ்ட் கவுண்ட் மில்லிமீட்டர்லாம் கொடுத்துருக்கா. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் 1 சென்டிமீட்டரை மில்லிமீட்டருக்கு மாற்றிங்கன்னா 10 மில்லிமீட்டர், அதை 20 பிரிக்கிறது தான் என்னது ஒரு மெயின் டிவிஷன் நீளம். அதாவது ஒரு மெயின் டிவிஷனை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் 20 துண்டுகளாக என்ன செய்கிறாங்க பிரிக்காங்க. ஒரு பிரதான பிரிவை அதாவது இங்கே ஒன்றுண்டா இங்கே என்னது இங்கே பூச்சி என்று சொன்னால் இங்கே ஒன்று இருக்க போகுது. அது கடையில் எத்தனை 20 கோடுகள் இருக்குது. இங்கே பூச்சி என்று சொன்னால் இங்கே ஒன்று இருக்குது. அதுக்கு இடையில் எத்தனை 20 கோடுகளாக என்ன செய்கிறாங்க பிரிக்காங்க. 20 கோடுகளாக என்ன செய்கிறாங்க பிரிக்காங்க. அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு துண்டு, இந்த ஒரு துண்டோட நீளம் தான் என்னது உங்களுக்கு ஒரு பிரதான பிரிவுண்ட நீளமாக இருக்க போகுது. ஒரு பிரதான பிரிவுண்ட நீளமாக இருக்க போகுது. அப்போ இந்த ஒரு துண்டோட கண்டுபிடிக்கணும்னா மொத்தமாக இந்த 1 சென்டிமீட்டர், அதாவது இந்த 10 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டருங்கிறது 10 மில்லிமீட்டர் ஆனே, இந்த 10 மில்லிமீட்டரை 20 துண்டுகளாக பிரித்தா ஒன்றுடது உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்குமா இல்லையா? அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது? ஒரு மெயின் டிவிஷன்றது இதை பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விடையாக கிடைக்கிறது அதாவது இந்த இடத்துல என்ன சொன்னால் 10 மில்லிமீட்டரை 20 பிரிக்கிறதா உங்களுக்கு என்ன அறிய போது ஒரு பிரதான பிரிவுண்ட நீளம். சுருக்கினீங்கன்னா 0.5 மில்லிமீட்டர் தான் ஒரு பிரதான பிரிவு. சரியா? அப்போ ஒரு பிரதான பிரிவுக்கு எவ்வளோ குறைப்பீங்க? 0.5 மில்லிமீட்டர். எத்தனை வேர்னியர் பிரிப்புகளாக பிரிக்காங்க? எத்தனை வேர்னியர் பிரிப்புகளாக பிரிக்காங்க? 20 வேர்னியர் பிரிப்புகள். மொத்தம் பிரிக்கிற பிரிவு சொல்லியிருக்கார் 20 வேர்னியர் அளவிடை பிரிப்புகளாக சமமாக பிரிக்கப்படுகின்றது சொல்கிறார். அப்போ 20 பிரிக்கார். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இங்கேயும் 2 இங்கேயும் 2 பிரிக்குங்க. சுருக்கிறதுக்கு லேசாக பிரிக்கினீங்கன்னா மேலுக்கு கொண்டு வரும், கீழுக்கு 40 வரும். மேலுக்கு கொண்டு வரும், கீழுக்கு 40 வரும். இதை லேசாக சுருக்கன்னு சொன்னால் 1 40 பிரித்து பாருங்கள். அப்படி கஷ்டம்னு சொன்னால் நான் என்ன செய்கிறேன்னா 25 இதையும் 25 பெருக்கிறேன். கீழுக்கு என்ன செய்யணுன்னு சொன்னால் 1000 மாறும், மேலுக்கு 25. அப்போ சுருக்கினீங்கன்னா 0.025 மில்லிமீட்டர்னு சொல்லி வரும். இது வரைக்கும் தான் உங்களுக்கு என்னது? இது வரைக்கும் தான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ். இது வரைக்கும் தான் என்னது உங்களுக்கு ஃபிசிக்ஸ். அங்கால மெட்ஸ் தான். அங்கால என்னது இதை எப்படி ஈஸியாக சுருக்கி விடடிக்கிங்களோ அது உங்களோட மெட்ஸ். அப்போ இதில் என்ன செய்கிற சிம்பிளாகிறதுக்கான 1 40 எடுக்க 1 40 பிரிக்கிறது லேசி. 1 40 நீங்கள் பிரித்து விட எடுக்கலாம். அதுவும் கஷ்டம்னு சொன்னால் 40 1000 மாற்றுறதுக்கு 25 பிரிக்கிறேன். சரி, ஈஸியாக இப்போ உங்களுக்கு விட எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். சரியா? இல்லையா 1 40 பிரித்து பாருங்கள்.
அப்போ உங்களுக்கு விட என்ன வரப்போகுது 0.025 மில்லிமீட்டர்னு சொல்லி வரப்போகுது. அப்போ எத்தனாவது விட முதலாவது விடையாக இருக்க போகுது. அடுத்தது 14வது அமுக்கத்தின் அலகு. அமுக்கத்தின் அலகு என்னென்று சொல்லி கேள்வியாக கேட்டிருக்கி. இது ஒரு சாதாரண சிம்பிளான ஒரு கேள்வி. அமுக்கத்தின் சமன்பாடு தெரியும் நமக்கு. 14வது கேள்வி. அமுக்கம் சமன் என்னது? விசையின் கீழ் பரப்பு. அலகு தானே கேட்டது. அப்போ விசைக்கு என்னது அலகு? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. அதாவது இதில் பரிமாணத்தை வச்சு லேசாக நீங்கள் இதில் பரிமாணம் என்ன? mlt -2. அப்போ கிலோகிராம், எம்முக்கு கிலோகிராம், எல்லுக்கு மீட்டர், டீக்கு செகண்ட், கிலோகிராம் ms -2. பரப்பு மீட்டர் ஸ்கொயர். அப்போ இது ரெண்டையும் சுருக்கினீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு முறை இங்கே ஒரு முறை என்ன விட வரப்போகுது? கிலோகிராம். இந்த மீட்டர் மேலுக்கு போனால் m-1 செகண்ட் -2. இதான் என்னையாக இருக்க போகுது? இதில் அழகாக இருக்க போகுது. அப்போ எதுனாவது விட உங்களுக்கு மூன்றாவது விட தெளிவாக இருக்க போகுது. மூன்றாவது விட தெளிவாக இருக்கும். அடுத்தது 15வது பார்த்தீங்கன்னு சொன்னால் XYZ ஆகிய வெவ்வேறு பரிமாணங்களை கொண்ட 3 பௌதீக கணியங்களை வகை குறிக்கின்றன. வடிவம் P = AX + BY + CZ ஆக உள்ள வெவ்வேறு பௌதீக கணியம் P ஐ ஆக்குமாறு இணைக்கப்படலாம். பின்வரும் கோவைகளில் எது எவை ஏனையவற்றிலிருந்து வேறுபட்ட பரிமாணங்களை கொண்டுள்ளது? ஏனையவற்றிலிருந்து வேறுபட்ட பரிமாணங்களை கொண்டுள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதுக்கு எல்லா விடயங்களையும் நான் தான் உங்களுக்கு செல்லலாம். முதலாவது ஒரு தொடர்படுக்கையிலும் என்னால் அந்த கேள்வியை வச்சு முதலாவது ஒரு தொடர்படுக்கையிலும் 15வது கேள்வி. முதலாவது தொடர்படுக்கையிலும் பீட பரிமாணம் சமன் பீட பரிமாணம் சமன் அதே மாதிரி AX பரிமாணம் சமனாரிக்கும். அடுத்தது BY பரிமாணத்துக்கும் சமனாரிக்கும். அடுத்தது CZ பரிமாணமும் சமனாரிக்கும். எல்லா கணியங்களும் கூட்டுப்படுறதால எல்லாத்திட்ட பரிமாணங்கள் எப்படி இருக்க போகுது? சமனாக இருக்க போகுது. இது முதலாவது தொடர்படுத்தி வச்சுட்டேன். இரண்டாவது ஒவ்வொரு விடையாக பார்ப்போம். முதலாவது AZன்னு சொல்கிறாரு. இரண்டாவது AX - EZ, AX - CZ. மூன்றாவது AXZ, CZ கீழே BY. நாலாவது BY ஸ்கொயர்டின் கீழ் P, BY ஸ்கொயர்டின் கீழ் P. அடுத்தது ஐந்தாவது BY CZ. சரியா? இப்போ கேட்கப்பட்ட கேள்வி என்னது? கேட்கப்பட்ட கேள்வி வெவ்வேறு பௌதிக கணியம் PA ஆக்குமாறு இணைக்கப்பட்டுள்ள பின்வரும் கோவைகள் எது ஏனையவற்றிலிருந்து வேறுபட்ட பரிமாணங்களை கொண்டுள்ளது? இந்த ஐந்துலையும் எது வித்தியாசமான பரிமாணம் சொல்லி கேட்காரு. எது வித்தியாசமான பரிமாணம் சொல்லி கேட்காரு. இப்போ இது அடுத்து என்ன சொன்னால் AZக்கு ஒரு பரிமாணம் இருக்கு. முதலாவது பரிமாணம், இரண்டாவது பரிமாணம் பார்க்க இரண்டாவது பரிமாணம் சமன். ஒன்றுமே ரெண்டு பரிமாண ரீதியில் என்னது சமன். ஏன்னு சொன்னால் இந்த AZ பரிமாணமும் AX - ZZ பரிமாணமும் சமன். காரணம் என்ன? என்னன்னா AZ பரிமாணமும் இந்த
ஏஎக்ஸோட பரிமாணம் சமன். அதே மாதிரி சிசெட்டோட பரிமாணம் சமன். இதில் ஏஎக்ஸ் ஒவ்வொரு தனித்தனி கணியங்களை பாருங்க. இந்த ஏசெட் ஏசெட்டில் ஏஎக்ஸா மாறி போட்டிருக்கேன். ஏஎக்ஸ் சரி. இந்த ஏஎக்ஸ் இருக்கு தானே, இந்த ஏஎக்ஸ் தனித்தனி கணியங்களை பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸோட பரிமாணமும் இந்த சிசெட்டோட பரிமாணம் எல்லாம் சமன். தனித்தனி கணியங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னது பரிமாணங்களில் சமனாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல என்னது ஒரே பரிமாணங்களுடைய தான் கழிப்படும், ஒரே பரிமாணங்களுடைய தான் கழிவிட போகுது. அப்போ இதில் மொத்த பரிமாணம் என்னது இந்த ஏஎக்ஸ்டையோ இல்லாட்டி சிசெட்டோ பரிமாணத்து சமன் அரிக்க போகுது. அப்படின்னு சொன்னால் இதில் பரிமாணம் சமன். இப்போ பாருங்க, இவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வெட்டலாம், இவர பரிமாணம் சமன். அப்போ கடைசி என்ன விட வருது ஏஎக்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பியையும் இதில் ஒரு வர்க்கத்தையும் வெட்டலாம். ஏன்னு சொன்னால் இது எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் நான் விரிச்சொல்லினேன்டா வர்க்கம் தானே, பிஒய் இன்ட்டு பிஒய். இந்த பியும் பிஒய்யும் பரிமாணத்தில் என்னது சமன். அப்போ இதையும் இதை வெட்டினேன்டா கடைசியாக பிஒய்ட பரிமாணம் வருது. இந்த பிஒய்ட பரிமாணம் என்னதுக்கு சமனாக இருக்க போகுது ஏஎக்ஸுக்கு சமனாக இருக்கு. பிஒய்டது ஏஎக்ஸுக்கு சமனாக இருக்கு. அப்போ இது சமன், இது சமன், இது சமன், இது சமன், நாலும் சமன். அப்போ விடை அடைச்சிட்டு அஞ்சாவது இது ரெண்டையும் பரிமாணம் இதெஞ்சிக்கின்றனா ஏஎக்ஸிட வர்க்கத்துக்கு தான் சமனாக இருக்க போகுது. ஏஎக்ஸிட வர்க்கத்தின் பரிமாணத்துக்கு தான் இந்த ஐந்தாவது சமனாக இருக்கு. சரியா? அப்போ மேலுக்கு எல்லாம் வந்துக்கிட்டு ஏஎக்ஸிட பரிமாணத்துக்கு வருது. இங்கே ஏஎக்ஸ் பரிமாணம், இங்கே ஏஎக்ஸிட பரிமாணம், இங்கே ஏஎக்ஸிட பரிமாணம், அதே மாதிரி இங்கேயும் என்னது ஏஎக்ஸிட பரிமாணம். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா வித்தியாசம் அறிக்கும். சிலாக்களுக்கு கேள்வி குழப்பம் அறிக்கும், என்னத்தை கேட்டிருக்கான், என்னது வித்தியாசம் அறிக்கி அப்படி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. சிம்பிளான ஒரு விஷயம்தான். இப்படி ஒரு தொடர்பு ஒன்று தந்திருக்கார், மேலுக்கு ஒரு தொடர்பு. அதுலேருந்து எனக்கு கிடைக்கிற விட எல்லாத்தோட பரிமாணம் சமன். சரியா? இது ஓகே. இப்போ அவர் கேட்ட கேள்வி தந்த விடைக்குள்ள எது செட் ஆகலைன்னு சொன்னால் பரிமாண ரீதியாக எது சமன் அல்ல. இதில் இது எக்ஸ்ன்னு சொன்னால் இதுவும் எக்ஸாக அரிக்கணும், இதுவும் எக்ஸாக அரிக்கணும். ஏதோ ஒன்று வை அரிக்கும். அந்த வை என்னன்னு சொல்லி கேட்டேன். அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்க, இதில் ஒரே பரிமாணம் தான் கழிபட போகுது. அப்போ இதில் பரிமாணம் சமன் அரிக்க போகுது நல்லா எடுத்துக்கணும். அப்போ இது எக்ஸ்ன்னு சொன்னால் இதுவும் எக்ஸ். அப்போ இதே மாதிரி ஏஎக்ஸ் தவறுது. அப்போ இது எக்ஸ்ன்னா மூணாவதும் எக்ஸ், நாலாவதும் என்னது எக்ஸ் தவறுது, ஐந்தாவது எக்ஸ் வர்க்கம் வருது. அப்போ வித்தியாசம். அப்போ நாலாவது தான் ஐந்தாவது தான் உங்களுக்கு வித்தியாசமான பரிமாணம் தெரியுது. அப்போ 15ஆவதுக்கு எத்தனாவது விட வர போகுது, ஐந்தாவது விட அறிக்க போகுது. அடுத்த 16ஆவது கேள்வியை பார்த்தீங்கன்னா பின்வரும் அலகுகளில் எது ஒரு அடிப்படை அலகன்று. உங்களுக்கு அடிப்படை கடியங்கள் எதுன்னு சொல்லி பார்த்தோம். டிரெக்டாக பார்த்த உடனே வழங்குது ஜூல்ங்கிறது என்னது ஒரு அடிப்படை இல்லை. 7 கணியங்கள் பார்த்தோம், அடிப்படை கணியங்கள் என்னென்னு சொல்லி. அதில் ஜூல் மட்டும் வர மாட்டுச்சு, அது வழி வந்த கணியம். அடுத்தது 17ஆவது கேள்வியை பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு மாறிலி ஜியின் பரிமாணங்களை தருவது. ஜியின் பரிமாணங்கள் இதுவும் சமன்பாடை வச்சு செய்கிறது தான். சிலாக்களுக்கு சமன்பாடு தெரிஞ்சிருக்கும், சிலாக்களுக்கு சமன்பாடு தெரியாமல் இருக்கும். நான் சமன்பாடு சொல்கிறேன். எஃப் சமன் விசை எஃப் சமன் ஜிஎம்எம்/r². இது வந்துக்கிட்டு எங்கது ஜி ஃபீல்டில், ஜி ஈர்ப்பு புலத்தில் என்ன செய்வீங்க படிப்பீங்க. இப்படி வரும். இந்த எஃப்ங்கிறது என்னது விசை, இந்த ஜிங்கிறது அதாவது இரண்டு திணிவுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய கவர்ச்சி விசை தான். இரண்டு திணிவுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய கவர்ச்சி விசை எம். இந்த எம் அதாவது இரண்டும் திணிவு. எம்ங்கிறது திணிவு, இதுவும் திணிவு. ஆறுங்கிறது இது கிடைப்பட்ட தூரம், இது கிடைப்பட்ட என்னது தூரம். ஆறுங்கிறது என்னது இந்த ரெண்டு திணிவுகளுக்கு இடைப்பட்ட தூரம். சரியா? இந்த ஜிங்கிறது என்னது அகில ஈர்ப்பு மாறிலின்னு சொல்லுவோம். அதில் பரிமாணத்தை கேட்டால் இப்போ நீங்கள் இதிலிருந்து எடுத்தீங்கன்னா சரி. இப்போ எல்லாத்துக்கும் பிரதி இடுங்க, எல்லாத்துக்கும் என்ன செய்யுங்க பிரதி இடுங்க. எஃப்க்கு என்ன பரிமாணம் வரப்போகுதும் mlt-2 சமன் ஜிக்கு பரிமாணம் தெரியாது தர, அதில் பரிமாணம் எம் தர எம் கீழே நீளத்தின வர்க்கம். எம்மையும் வெட்டுங்க. இப்போ மற்றதெல்லாம் அங்கே அனுப்புங்க. அனுப்பிங்கன்னா ஜி ஈக்குவல் டு அங்கே வந்துச்சுன்னா lt-2 தர L²/m. இப்போ இதுக்கு என்ன வரப்போகுது ஜி ஈக்குவல் டு
m மைனஸ் ஒன் மேலுக்கு வந்தால் m மைனஸ் ஒன் எல் கணம் டி மைனஸ் டூ. இது எத்தனாவது விட இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி, எத்தனாவது விட இருக்குன்னு சொல்லி பார்த்தா சரி. சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். 18வது கேள்வி. ஒரு குறித்த நீள அளவீட்டில் சதவீத வலுவை 1%க்கு கீழே பேண வேண்டி உள்ளது. அளவீட்டு உபகரணத்தின் காரணமாக உள்ள வலு 1 மில்லிமீட்டர் எனின் அளக்கும் நீளம். இதுவும் சாதாரண ஒரு கேள்வி. இது ஒரு சாதாரண கேள்வி. 18வது கேள்வி. வலு சதவீத வலு உண்டா சமன்பாடு தெரியும் உங்களுக்கு. சதவீத வலு ஈக்குவல் டு என்னது, வாசிப்பும் கீழ் இழிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு தர 100. இதுதான் சதவீத வலுக்கான சமன்பாடு. அந்த சதவீத வலுவை 1%க்கு வச்சுக்கணுமா, 1%. அப்போ சதவீத வலுவோட பெருமானம் என்னது, 1% வச்சிக்கிறதுக்கு அவர் சொல்றாரு உள்ள வலு. வலுங்கிறது என்னது, ஆக குறைந்த வலு சொல்றாரு. என்னது, காரணமாக அளவீட்டு உபகரணத்தின் காரணமாக உள்ள வலு 1 மில்லிமீட்டர் எனின் இந்த 1% வச்சிருக்கக்குள்ள வரக்கூடிய வலு என்னது, ஆக குறைந்த வலு. இந்த ஆக குறைந்த வலுவை தான் என்னென்னு சொல்லுவோம் நம்ம, இழிவெண்ணிக்கை. இந்த 1% அரிக்கும் போது வரக்கூடிய வலு என்னென்னு சொல்லுவோம், ஆக குறைந்த வலு. இந்த வலுவை நம்ம என்ன செய்வோம், இழிவெண்ணிக்கைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல இழிவெண்ணிக்கை என்ன வரப்போகுது, 1 மில்லிமீட்டர். கீழே வாசிப்பு அவர் கேட்டது என்னது, அளக்கும் நீளம். எவ்வளோ நீளத்தை அளப்பீங்க, அப்போ வாசிப்பை தானே அவர் கேட்டது, வாசிப்பை தானே கேட்ட, எவ்வளோ நீளத்தை அளப்பீங்க, தர 100. இப்போ சொல்லுங்க சுருக்கினா இந்த இடத்துல 1 சரி, 1 மட்டும் தேவையில்லை. சரி, வாசிப்பு சமன் என்னது, 100 மில்லிமீட்டரை வாசிக்கும் போதோ 1 மில்லிமீட்டர் வலுவாக இருந்தால், 1 மில்லிமீட்டர் வலுவாக இருந்தால் உங்களுக்கு என்னது, 1% சதவீத வலுவு. அவ்வளோதான் இது கான்செப்ட். சரியா, அப்போ ஆன்சர் என்னது, அவர் செல்லிருக்காரு 100 மில்லிமீட்டர்னு சொன்னால் 10 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். 10 சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டரில் வரக்கூடியது 10 சென்டிமீட்டரும் பார்க்க கூடுதலாக இருக்க வேண்டும். 10 சென்டிமீட்டர் ஆக குறைஞ்சது 10 சென்டிமீட்டர் இருந்தால் தான் இந்த 1 சென்டிமீட்டர் வலு வரும். இங்கே வாசிப்பு கூட கூட இந்த இடத்துல சதவீத வலு என்ன செய்யும், குறையும். இந்த சதவீத வலுவை குறைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாரு. இந்த 1% அறிக்கக்குள்ள 10 சென்டிமீட்டர் வாசிப்பு இருந்தால் காணும். அப்போ இதோட குறைக்க என்னன்னா 10 சென்டிமீட்டரோட கூட இருந்தால் சரி, வாசிப்பு 10 சென்டிமீட்டரோட கூட இருந்தால் சரி. சரியா, அடுத்த கேள்வி 19வது கேள்வியை பார்ப்போம். ABCD ஆகியன வெவ்வேறு பரிமாணங்களை கொண்ட பௌதிக கணியங்களும் K ஒரு பரிமாணம் இல்லா மாறிலியும் ஆகும். பின்வரும் தொடர்புகளை கருதுக. 3 தொடர்புகள் தந்திரிக்காக. இதில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்காரு கேள்வி. பத்தொன்பதாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், ABCD ஆகியன வெவ்வேறு பரிமாணங்களை கொண்ட பௌதிக கணியங்களும் K ஒரு பரிமாணம் இல்லா மாறிலியும் ஆகும். பின்வரும் தொடர்புடைமைகளை கருதுக. 3 தொடர்புடைமைகள் தந்து ABC என்று தந்து அதில் எது சரின்னு சொல்லி கேட்காரு. முதலாவது எழுதுவோம். A கூற்று KA கணம் ஈக்குவல் டு B. B கூற்று D ஈக்குவல் டு AC. சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் A ஈக்குவல் டு KB. சரியா, இப்போ இதுல இருந்து இதுன்னு சொல்லி கேட்காரு. இவருக்கு என்னது, கேக்கு பரிமாணம் இல்லையா, பரிமாணம் இல்லாட்டி நீங்க சொல்லலாம் A கணத்திட பரிமாணம் ஈக்குவல் டு B பரிமாணம். அதே மாதிரி இங்க எடுத்தீங்க என்ன சொன்னா D பரிமாணம் என்னதுக்கு சமன் அறிக்க போது, C பரிமாணத்துக்கு சமன் அறிக்கும். சரி, சில AC பரிமாணத்துக்கு சமனாக இருக்கும். D பரிமாணம் AC பரிமாணத்துக்கு சமனாரி. இங்க A பரிமாணம் B பரிமாணத்துக்கு சமனாரி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த B மட்டும் வித்தியாசமா இருக்காரு. என்ன சொன்னா Dங்கிற ஒரு ஆள் வந்தா இதுக்கு சமனா இருக்கா. ஆனா இந்த இடத்துல பாருங்க A பாருங்க, A கணம் Bக்கு சமனா இருந்துச்சுன்னு சொன்னா இங்க A Bக்கு சமனா இருக்குமா பரிமாணம். இவர் சரியா இருந்தா A சரியா இருந்தா B C போல, C சரியா இருந்தா A போல. ஏதோ ஒன்று சரியா இருக்கும், ஒன்று போலையா இருக்கும். ஒன்று சரியா இருக்கும், இதுல ஒன்று போலையா இருக்கும். ஆனா B சரின்னு சொல்லலாம். ஏன்னா இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாத ஆள் B.
பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இதில் டி வேறாரு சி வேறாரு சமனா இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். நமக்கு ஷுவராக தெரியாது. நமக்கு என்னது ஷுவராக தெரியாது. அப்போ நீங்கள் சொல்லலாம் பி சரி. அப்போ பி சரி இந்த வார இடம் என்னது விட வரலாம். அப்போ முதலாவது விட வரலாம் பி மாத்திரம் உண்மையானது வரலாம். அடுத்தது சி மாத்திரம் உண்மையானது, இரண்டாவது விட வராது. ஏன்னா இது சரின்னு சொன்னா இது சரின்னு சொன்னா இது நம்ம செல்லாமலே என்னது சரி. அப்போ ஏ போல இது சி சரின்னா ஏ போல பியும் சியும் வரும். சி சரின்னு சொன்னா ஏ போலே ஆகும். ஒன்று சரின்னா ஒன்று சரி சரி ஒன்று போல ஒன்று சரின்னு சொன்னா இன்னொன்று போல. சி சரியா இருந்தா ஏ போல சரியா. அப்படின்னா இது சரின்னா ஏற்கனவே பிங்கிறது எப்பவும் சரியானே. பிங்கிறது எப்போதும் என்னது சரியா இருக்கு, எப்பொழுதும் வந்துக்கிட்டு சரியாக இருக்க போகுது. அப்படின்னா பியும் சியும் சரியா வரணும் சரியா. அப்ப இரண்டாவது என்னது போல. சரி மூன்றாவதை பார்ப்போம். ஏபி 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 வரலாம். ஏபி என்னது ஏபி வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, இருக்கட்டும். நாலாவது பார்ப்போம். நாலாவது ஏசி ஏசி இப்பயும் வர மாட்டேச்சு. ஒன்று சரியா இருந்தா ஒன்று போலையா இருக்கும். அடுத்தது ஐந்தாவது பார்ப்போம். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசி மூணும் சரி வர மாட்டுச்சு சரியா. இப்போ நான் முதலாவது பி மாத்திரம். பி மாத்திரம் பரிமாண முறையாக செல்லுபடியானது. பி மாத்திரம் பரிமாண முறையாக செல்லுபடியானது சொல்றாரு. சரியா. இப்ப இந்த இடத்துல 1 3 எடுத்திருக்கேன். 1 3 இப்ப இதுல எப்படி இப்படி எடுக்கிற? இப்ப என்ன செஞ்சிருக்கேன்னா இதெல்லாம் என்னன்னு சொன்னா எலிமினேஷன் மெத்தட். சரியா விளைய கொள்ளுங்க. எலிமினேஷன் மெத்தட் அதாவது என்ன செஞ்சிருக்கேன், இதுல இது சரி இது சரின்னு சொல்லி எடுத்த உடனே இவெல்லாம் வட்டி தூக்கிட்டேன். இவெல்லாம் விட வர மாட்டுச்சு. சின்ன கேள்விதான். எப்படி ஒரு பேசிக் எலிமினேஷன் மெத்தட் என்ன ஃபார்முலா வந்துக்கிட்டு யூஸ் ஆகுதுங்கிறத விளைய கொள்ளுங்க சரியா. அப்ப என்ன செஞ்சிருக்கேன், இதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டேன். இப்ப 2 கிலோமீட்டர் வரப்போகுது. அப்போ உங்களுக்கு சான்ஸ் எப்படி இருக்க போகுது 50%. ஒன்று இது சரியா இருந்தா 50 மார்க்ஸ் கிடைக்கும், இல்லாட்டி இது சரியா இருந்தா 50. எப்படியோ உங்களுக்கு விட 1க்குள்ள தான் இருக்க போகுது. இந்த 2க்குள்ள ஒன்று தான் இருக்க போகுது. அப்போ ஷுவர் ஆயிரும் சரியா. இப்ப ஒரு வேர்ட்ல வச்சுக்காரு மேலுக்கு பாருங்க. ஏபிசிடி ஆகிய எல்லாரும் வெவ்வேறு பரிமாணங்களை கொண்டவை. ஏபிசிடி எல்லாமே இருந்துட்டு என்ன வெவ்வேறு பரிமாணங்களை கொண்டவை அப்படின்னு சொன்ன உடனே சியை வெட்டிட்டுலாம். சி வரவே வராது. காரணம் என்னன்னா ஏட பரிமாணம் பீட பரிமாணம் சீட பரிமாணம் டீட பரிமாணம் மூன்றோட பரிமாணம் என்னது வெவ்வேறு பரிமாணம். அப்ப ஏம் பியும் சமனா இருக்குமா? ஏயும் பியும் சமனா இருக்குமா? இருக்க மாட்டேங்குது. ஏன்னா ஏட பரிமாணம் வேற, பீட பரிமாணம் வேற, சீட பரிமாணம் வேற, டீட பரிமாணம் வேற. அப்ப என்னன்னா என்னது இதுவும் எப்பொழுதும் சமனா இருக்க மாட்டேச்சு. ஏண்டா ஆக முதல்ல சொல்லிட்டாரு சரியா. அப்ப சி வர மாட்டேச்சுன்னா மூணாவதுல சொல்லிக்காரு என்னது ஏயும் பியும் மாத்திர பரிமாண முறையாக செல்லுபடியானது. அப்ப சி வெட்டுப்பட்டுச்சுன்னு சொன்னா சி எப்பவுமே வர மாட்டுச்சுன்னு சொன்னா அப்ப என்ன செய்யலாம் நீங்க, சி எப்பவும் வரலாட்டி அப்ப என்னது ஏதான் உண்மை. சி எப்பவும் வரமாட்டுச்சுன்னு சொன்னா என்னது ஏதான் தெளிவாக என்னது உண்மை. அப்ப சி இல்லாட்டி நான் சொன்னேன் ஒன்று ஏ சரியா இருந்தா சி போல, சி சரியா இருந்தா ஏ போல. அப்ப சி முற்றுமுழுதாக போலன்னா அப்ப ஏ உண்மைதானே. சி முற்றுமுழுதாக போலன்னு சொன்னா ஏ உண்மைதானே, தெளிவாக உண்மையாக தானே. அப்ப ஏ உண்மை பி உண்மை. அப்ப ஆன்சர் என்னது மூணாவது வரும். இங்க முதலாவது பி மட்டும் தண்டுறாரு, ஆனா ஏயும் தெளிவாக உண்மையா வருது சரியா. அப்ப ஆன்சர் எத்தனாவது மூன்றாவது விடையா வருது. அப்ப எப்படி எலிமினேஷன் இது முதலாவது கூற்றுல ஒரு எலிமினேஷன் வச்சுக்காரு. அடுத்தது ஒவ்வொரு இதுலையும் பரிமாணத்தை போட்ட உடனே ஒரு எலிமினேஷன் வருது. இந்த 2 எலிமினேஷன் வச்சு கேள்வி முடியுது. சிம்பிளா என்ன செய்யுது முடியுது சரியா. இப்ப அடுத்த கேள்விக்கு போகலாம். 20வது கேள்வி. சரியாக தேர்ந்தெடுக்க அளவீட்டு உபகரணங்களை பயன்படுத்தி ஏபிசி எனும் பின்வரும் அளவீடுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஏ 3.1 சென்டிமீட்டர், பி 4.23 சென்டிமீட்டர், சி 0.354 சென்டிமீட்டர். ஏபிசி ஆகிய அளவீடுகளை பயன்படுத்திய உபகரணங்கள். அந்த ஏங்கிறது ஒரு ஒரு அடிமட்டன் வச்சுக்குவோம், ஒரு பொருள் வச்சுக்குவோம். பிங்கிற ஒரு பொருள், சிங்கிற ஒரு பொருள். அந்த ஒவ்வொன்றையும் அளக்கிறதுக்கு என்னென்ன கருவிகள் யூஸ் பண்ணுறது கேட்காரு. ஏக்கு என்ன யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி கேட்காரு, பிக்கு என்ன யூஸ் பண்ணுறது, சிக்கு என்ன யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்காரு.
முதலாவது இதுல தாக்கம் செலுத்த போறது இழிவெண்ணிக்கை சரியா. இந்த இடத்துல ஏ பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல இழிவெண்ணிக்கை என்ன அறிய போகுது 0.1 சென்டிமீட்டர் 0.1 சென்டிமீட்டர். பீடத்தை பாருங்க 0.01 சென்டிமீட்டர். சியை பாருங்க 0.001 சென்டிமீட்டர். அதாவது நான் எப்படி எடுத்துன்னு சொன்னா 3.1 சென்டிமீட்டர். இந்த ஆக குறைஞ்சது என்னது தசம் ஒன்று அளக்கும். இரண்டாவதுல 4.23 இருக்கு. அப்ப ஆக குறைஞ்சது 0.0 இந்த 2 தானங்கள் அளக்கும். அடுத்தது 3 தானங்கள் அளக்கும். அப்ப இதுல இருந்து ஒவ்வொன்றோட இழிவெண்ணிக்கையும் என்ன செய்யறேன் நான் கண்டுபிடிக்கிறேன். ஒவ்வொன்றோட இழிவெண்ணிக்கையும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இந்த இழிவெண்ணிக்கையை ஏற்ற மாதிரி நான் என்ன செய்யறேன் கருவிகளை கண்டுபிடிச்சேன். 0.1 சென்டிமீட்டர் நான் மில்லிமீட்டர்ல பார்த்தேன்னு சொன்னா இன்னைக்கு எவ்வளவு வரப்போகுது 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர். அப்ப 0.1 சென்டிமீட்டர் 1 மில்லிமீட்டர். அப்ப 0.01 சென்டிமீட்டர் 0.1 மில்லிமீட்டர். அப்ப இதுக்கு 0.01 மில்லிமீட்டர் சரியா. இப்ப ஒவ்வொன்றையும் மில்லிமீட்டர்ல என்ன செஞ்சிருக்கேன் இழிவெண்ணிக்கை கண்டுபிடிச்சிக்க. இப்ப நீங்க சொல்லலாம் முதலாவதுக்கு ஏக்கு என்னது மீட்டர் கோல் என்னது தெளிவா யூஸ் பண்ணலாம். மீட்டர் கோல் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இரண்டாவது பிக்கு என்ன செய்யலாம் வேர்னியர் அடுக்குமானி யூஸ் பண்ணலாம். சிக்கு நகர நுணுக்காட்டி என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம். அப்படி வரக்கூடிய விடைகள் நகர நுணுக்காட்டியா நுண்மானி திருகணிச்சு யூஸ் பண்ணலாம். அப்ப ஏக்கு மீட்டர் கோல் வரக்கூடிய விடைகள் என்னென்ன 2 3 4. அப்ப அடுத்தது வந்துக்கிட்டு 2வது உரம் அடிச்சு பிக்கு மீட்டர் கோல். 3வது நுண்மானி திருகணிச்சுன்னு சொல்லிக்காரு வராது. 4வது வேர்னியர் அடுக்கி 4வது தெளிவாக இருக்கு. நான் சின்ன ஓர்டர்ல இருக்கு. 1 மில்லிமீட்டர் என்னது மீட்டர் கோல்ற இழிவெண்ணிக்கை. 0.1 வேர்னியர் இடுக்கிமானிடு 0.01 நுண்மானி திருகணிச்சிடு சரியா. அப்ப அதுக்கேற்ற ஓர்டர்ல என்னது நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா சரி. இப்போ எத்தனாவது ஆன்சர் இது ஒரு தியரி கேள்வி. 20க்கு 4வது ஆன்சர் கிடைக்க போகுது. 21 பிளங்கின் மாறிலியின் பரிமாணம். பிளங்கின் மாறிலியின் பரிமாணம் என்னது சிம்பிளான ஒன்று. சமன்பாடை போட்டு டைரக்டா கண்டுபிடிக்கிறது தான். 21வது கேள்வி E சமன் HF. இந்த ஈங்கிற சக்திர பரிமாணம். சக்திர பரிமாணம் என்னது ml² T-2. H பரிமாணம் தான் தேவை. Fங்கிறது என்னது மீடிரன். மீடிரண்ட பரிமாணம் என்னது மீடிரண்ட பரிமாணம் மீடிரனுக்கு சமன்பாடு போடும். மீடிரனுக்கு F சமன் 1/T. அப்ப என்னது F வந்துக்கிட்டு T-1. Tங்கிறது என்னது நேரம். அப்ப மீடிரண்ட பரிமாணம் T-1. அப்ப இங்க இதை வெட்டி நீங்க என்ன வரப்போகுது H பரிமாணம் ml² T-1 என்று சொல்லி வரும். ஆன்சர் எத்தனாவது சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது 22வது கேள்வி. கீழே உள்ள உருவம் ஒரு நுண்துளை குழாயின் வெளிவிட்டத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு நகர நுணுக்காட்டி ஒரு நிலையை காட்டுகிறது. மற்ற வாசிப்பை எடுப்பதற்கு தொலைநோக்கியை நகர்த்த வேண்டிய திசை. இப்ப நம்ம நகர நுணுக்காட்டியில வந்துக்கிட்டு தொலைநோக்கியை வந்துக்கிட்டு நகர்த்தி வாசிப்படுப்பன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சரியா. இப்ப என்ன செய்யறாருன்னா ஆரம்பத்துல ஒரு இடத்துல வாசிப்படுக்காரு. இப்படியான ஒரு பிறை ஒன்று இருக்குது. ஒரு பிறை மாதிரி ஒரு வடிவம் ஒன்று. இதுல இந்த நீளத்தை வாசிப்படுக்க போறாரு. இந்த நீளம் சரியா. இப்ப ஆரம்பத்துல ஒரு வாசிப்படுக்காரு. குறுக்கு கம்பி எங்க கொண்டு போய் வைக்காருன்னு சொன்னா இந்த முனை, அதாவது இந்த முனையில வாசிப்படுக்கிறதுக்கு கொண்டு போய் வைக்காரு. இந்த முனையில கொண்டு போய் வாசிப்படுக்கிறது. அப்ப அடுத்தது எங்கது இந்த நீளத்தை கண்டுபிடிக்கணும்னா இந்த முனையில என்ன செய்யணும் அந்த குறுக்கு கம்பி என்ன செய்யணும் கொண்டாடணும். இந்த முனையில என்ன செய்யணும் குறுக்கு கம்பியை கொண்டாடணும். அப்ப என்ன செய்வீங்க இந்த முனையில முதலாவது வாசிப்படுத்திட்டு அடுத்தது இந்த முனையில வாசிப்படுத்தா 2 நீளங்களை கழிச்சு விட்டீங்கன்னா இது கிடைப்பட்ட நீளம் உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா கிடைக்கும் தானே. இதுல இருந்து இதை கழிச்சு விட்ட உடனே 2 வாசிப்புகள் எடுத்து இதுல இருந்து இதை கழிச்சு விட்ட உடனே உங்களுக்கு இந்த நீளம் கிடைக்குமா இல்லையா. அப்ப என்ன செய்யணும் இங்க இருந்து திரும்ப குறுக்கு கம்பி எங்க கொண்டாடணும் இந்த இடத்துக்கு குறுக்கு கம்பியை கொண்டாந்தீங்கன்னா வாசிப்பு இந்த இடத்துல எடுக்கலும். அப்ப எங்க எப்படி நகர்த்துவீங்க நுணுக்காட்டியே இங்க இருக்கிற நுணுக்காட்டியே இந்த பக்கம் என்ன செய்யணும் நகர்த்தணும். இந்த பக்கம் இடது பக்கத்துக்கு என்ன செய்வீங்க நகர்த்துவீங்க. சிம்பிளான ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்க 23வது கேள்வி. வலு தொடர்பான கணக்கீடு ½ BC கணம் எனும் சமன்பாட்டில்
பி மற்றும் சி ஆகியவற்றின் சதவீத பிழைகள் முறையே 1% மற்றும் 2% ஆகும். ஏயின் பின்ன பிழைக்கான கோவையை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஏயின் சதவீத பிழை என்ன, சதவீத வலு என்னன்னு சொல்லி கேட்காரு. அப்ப ஏட சதவீத வலு என்னன்னு சொல்லி கேட்காரு கேள்வியாக. 23வது கேள்வி. முதலாவது ஏட சமன்பாடை பார்ப்போம். ஏ சமன் half பிசி கணம். பீட சதவீத வலு என்ன, பீட சதவீத வலுவுக்கான சமன்பாடு என்ன, பீட வாசிப்பு மேல் பீட இழிவெண்ணிக்கை தர 100 எவ்வளோ 1%. சீரதை பார்த்தீங்கன்னா தர 100 எதுன்னு 2% தான். இப்போ கேட்டது என்னது, இப்போ கேட்டது ஏட சதவீத வலு. ஏட சதவீத வலு எடுத்தீங்கன்னு சொன்னா டெல்டா ஏ இன்கீழ் ஏ, இதான் என்னண்டு கேட்டது, சதவீத வலு கேட்டது. அவர் கேட்டது என்னது, சதவீத வலு. இதான் கேள்வி. இப்போ அவர் தந்திருக்கிற சமன்பாடு என்னது, டெல்டா ஏ இன்கீழ் ஏ சமன் டெல்டா பி இன்கீழ் பி சக 3 டெல்டா சி இன்கீழ் சி. இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு. அதாவது இந்த சமன்பாட்டுக்குரிய சதவீத வலுவை போட்டால் இப்படி தான் வரும். இந்த கணம் தானே இங்கே 3 மடங்காக பெருக்கப்படும். கணம் இருக்கிறதால என்ன செய்யுது, வலு வந்துக்கிட்டு 3 மடங்காகும். வர்க்கம் இருந்தால் 2 மடங்காகும். 4ஆம் அடுக்கு இருந்தால் 4 மடங்காகும். அந்த எத்தனை அடுக்கு இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி மடங்கா என்ன செய்யும், வலு வந்துட்டு அதிகரிக்கும். அதனால இந்த 3 வந்துச்சு. சரியா, இது சாதாரணமாக பீடு சதவீத வலு. இந்த அரைக்கெல்லாம் என்னது வலு இல்லை. சரியா, அப்போ இதை கேட்டது என்னது, இந்த 100ஆல பெருக்கினானே. அப்போ எல்லாத்தையும் சமன்பாடு முற்றுமுழுதாக என்ன செய்வோம், 100ஆல பெருக்குவோம். சமன் டெல்டா பி கீழ் பி 100 சக 3 டெல்டா சி தர 100. இப்போ இவ்வளவு பேருக்கும் பிரதியிடக்கூடிய 50 பேருக்கும் பிரதியிடுவோம். இப்போ கேட்டது இன்னைக்கு கிடைக்க போகுது. டெல்டா ஏ கீழ் ஏ தர 100 ஏட சதவீத வலு. இதுக்கு என்ன எடுத்துக்கேன் 1% சக 3 தர இவருக்கு எத்தனை 2%. இப்போ இதை சுருக்கின்னு சொன்னால் 1 சக 6 7%ன்னு சொல்லி எனக்கு என்ன செய்யும் விட கிடைக்கும். இன்னைக்கு 7% என்ன செய்ய போகுது, விட கிடைக்க போகுது. சரியா, இப்போ 2வது விடையாக இருக்க போகுது. அடுத்தது கேள்வி 24வது கேள்வி பார்த்தீங்கன்னா, திருசியமானி ஒரு குறிப்பிட்ட திருசியமானி பூச்சிய வலு பூச்சிய பிழை ப்ளஸ் 3 கலை ஆகும். அதை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு வாசிப்பை கீழே உள்ள படம் காட்டுகின்றது. அதன் இழிவெண்ணிக்கை மற்றும் கோணத்தின் உண்மை மதிப்பை காண்க. இழிவெண்ணிக்கை பார்த்த உடனே நமக்கு விளங்குது, இந்த பூச்சிய வலுங்கிறத தந்தாலே அதுலேயே நான் கண்டுபிடிச்சிடலாம். இந்த பூச்சிய வலுவை வச்சு நான் என்ன செய்யலாம், சிம்பிளாக கண்டுபிடிக்க இயலும். என்ன சொன்னால் இந்த இடத்துல 3 கலைன்னு தந்திருக்கு. அதாவது 3வது இடத்துல பொருந்தினத்தால தான் என்ன செய்யுது, இன்னைக்கு 3வது இடத்துல பொருந்த கொண்டுதான் எனக்கு என்ன செய்யுது, இந்த இடத்துல பூச்சிய வலு கிடைச்சிருக்கும். பெரிய அளவுக்கு என்னது பூச்சிய வலு இருக்காது. அதாவது 10வது இடத்துல 20வது இடத்துல பொருந்தி அப்படி கிடைக்காது. 3வது இடத்துல பொருந்தினத்தால தான் எனக்கு இந்த இடத்துல என்னது வலு கிடைச்சிருக்கு, அதாவது பூச்சிய வலு. அது 3 சைவர் பாக சைவர் ஒரு கலையால் பிரிக்கிறோன்னு 0 பாக 3 கலைன்னு சொல்லி எனக்கு என்ன செய்யுது விட கிடைக்குது, என்னது பூச்சிய வலு கிடைக்குது. அப்போ இதிலிருந்து எனக்கு இழிவெண்ணி கிடைக்கிது என்னது, ஒரு கலை தான் என்னது இந்த இடத்துல இழிவெண்ணிக்கையாக இருக்க போகுது. ஒரு கலை தன்னையாக இருக்க போகுது, இழிவெண்ணிக்கையாக இருக்க போகுது. அப்போ இதில் இருந்து முதலாவது இழிவெண்ணிக்கை கண்டுபிடிச்சாச்சு. 2வது வாசிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரெக்டாக இந்த இடத்துல 32 30 அங்கே 31 32வது இடத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு என்னது அங்கே பூச்சியம் இருக்குது. என்னத்துல பூச்சியம், வேர்னியர் பூச்சியம். 32வது என்னது இருக்குது. சரியா, அப்போ 32வது பிறகு தான் இருக்கிறதால இங்க பார்த்தீங்கன்னா வாசிப்பு 32 பாகை சக எத்தனாவதுல பொருந்தது, 3வது இடத்துல பொருந்தது. பாருங்க, நல்லா பாருங்க, 3வது. அப்போ இதுல எளிவெண்ணிக்கை 0 பாகை 0 கலை. அப்போ 32 பாகை சக 0 பாகை 0 கலை. அப்போ 32 பாகை 0 கலைன்னு சொல்லி உங்களுக்கு என்னது வாசிப்பு கிடைக்கும்.
ஆன்சரும் கிடைச்சிட்டு இங்கே உங்களுக்கு இழிவெண்ணிக்கையும் கிடைச்சிட்டு ஆன்சர் எத்தனாவது 5வது ஆன்சர் கிடைக்க போகுது 25வது பாருங்கள் நுண்துளை குழாயின் உள்விட்டம் இரசத்தை பயன்படுத்தி ஒரு துளை குழாயின் உள்விட்டம் அளவிடப்படும் சந்தர்ப்பத்தை கருதுக 3 சந்தர்ப்பங்களில் பெறப்பட்ட நீளங்களின் மதிப்புகள் 3 நீளம் தந்திருக்க அதாவது ஒரு இதில் வந்துக்கிட்டு இது நான் ஏற்கனவே வழங்கப்படுறீங்க இதே மாதிரி ஒரு கேள்வி உண்டு இதுக்குள்ள ஒரு இரசம் இருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல நீளம் என்ன செய்வா அளப்பாங்க இந்த நீளம் வந்துக்கிட்டு பல அளவீடுகள் எடுத்து அதில் சராசரி எங்க காண்பாங்க அப்போ இந்த இடத்துல 3 அளவீடு எடுத்திருக்கு இப்போ 3 அளவீடுகளையும் கூட்டி 3ஆல் பிரிக்கிறது தான் இதில் நீளமாக ஹரிக்க போகுது அப்போ எல் என்ன ஹரிக்க போகுது 3ஐயும் கூட்டணும் அப்போ எத்தனை 70.05 சக 70.10 சக 69.85 கூட்டி 3ஆல் பிரிக்கிறது விட எவ்வளோ வரப்போகுதுன்னு சொன்னால் 70 மில்லிமீட்டர்னு சொல்லி வரப்போகுது 70 மில்லிமீட்டர்னு சொல்லி வரும் 3ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் அப்போ நீளம் வந்துட்டு கிடைச்சிட்டு நீளம் கிடைச்சிச்சுன்னு சொன்னால் அடுத்தது பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கேட்டது என்னது இரசத்தின் திணிவு 136 கிராமும் அதன் அடர்த்தி 1360 கிலோகிராம் மீட்டர் -3 எனில் குழாயின் உள்விட்டம் அதாவது உள்விட்டம்னு சொன்னால் இதில் உள்விட்டம்னு சொன்னால் இதில் டி என்ன மொத்தமாக உள்விட்டம் டி இப்போ இதில் டியை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் முதலாவது இதுக்கான சமன்பாடு போடுவோம் இதில் திணிவு இதுக்குள்ள முற்றுமுழுதாக திணிவு இருக்குன்னு சொன்னால் அதாவது இதுக்குள்ள ஃபுல்லாக முற்றாக இரசம் இருக்குன்னு சொன்னால் இந்த உருளையிட திணிவு என்னது இந்த உருளையிட திணிவு என்னது பை ஆர் ஸ்கேட் எல் பை ஆர் ஸ்கேட் எல் ரோ அதாவது இதில் குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம் குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம் குறுக்குவெட்டு பரப்பு தர நீளத்தால் பெருக்கினீங்கன்னு சொன்னால் என்னது கனவளவு கிடைக்கும் கனவளவு தர அடர்த்தியால் பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும் திணிவு கிடைக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் குறுக்கோட்டு பரப்ப நீளத்தால் பெருக்கக்குள்ள உருளை ஒன்றோட கனவளவு கிடைக்கும் கனவளவு அடர்த்தியால் பிரிக்கினா திணிவு கிடைக்கும் அப்போ இதைத்தான் செஞ்சிருக்கேன் இது குறுக்கோட்டு பரப்பு நீளத்தால் பிரிக்கிறீங்க திரும்ப அடர்த்தியால் பிரிக்கிற உடனே இதில் என்னது திணிவு கிடைக்குது இதுக்குள்ள ஃபுல்லாக இரசம் இருக்கணும்னா இரசத்துல திணிவு எவ்வளோ தந்திருக்காரு 136 கிராம் இப்போ இதில் கொண்டு போய் எல்லாத்தையும் பிரதியிட போகிறேன் இதில் என்ன செய்ய போகிறேன் பிரதியிட போகிறேன் பைக்கு பதிலாக 22/7 இப்போ அவர் விட்டம் தானே கேட்டது விட்டம் கேட்டால் நான் என்ன செய்ய போகிறேன் ஆரை வந்துட்டு செல்லலாம் ஆரை d/2 செல்லலாம் ஆரை என்னென்று செல்லலாம் டி விட்டத்தின் அரைவாசி அப்போ இந்த இடத்துல d/2 இந்த வர்க்கம் d/2 இந்த வர்க்கம் தர நீளம் என்ன வருது எனக்கு 7 மில்லிமீட்டர் அதை சென்டிமீட்டரில் மாற்றுறேன் சென்டிமீட்டரில் மாற்றினேன்னு சொன்னால் 7 சென்டிமீட்டர்னு வெளில போகுது சமன் திணிவு எவ்வளோ அடர்த்தி எவ்வளோ 13,600 சமன் திணிவு 136 கிராம் இப்போ இதை சுருக்கிறீங்கன்னு சொன்னால் டி அங்கே கொண்டு போய் சுருக்கக்குள்ள d/2 இந்த வர்க்கம் சமன் 136 தர 7 கீழே 7 தர 13,600 தர 22 சொல்லி வரப்போகுது திரும்ப டி ஸ்கேட் சமன் இதை சுருக்கினீங்க என்னன்னா டி ஸ்கேடிங் கீழ் 4 சொல்லி வரும் திரும்ப இந்த 4 என்ன செய்யணும் அங்கே கொண்டு போய் பெருக்கணும் 4 அங்கே கொண்டு போய் பெருக்கினீங்கன்னு சொன்னால் என்ன வரப்போகுது டி ஸ்கேட் சமன் 136 தர 7 தர 4 கீழே 7 தர 13,600 தர 22 இதுக்கு ஃபுல்லாக வர்க்க மூலம் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதான் விடையாக ஹரிக்க போகுது இது எத்தனாவது விடையில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4வது விடையில் தெளிவாக இருக்கு அப்போ எப்படி செஞ்சிருக்கேன்னு சொல்லி தெளிவாக விளங்கியிருக்கும் இது ஏற்கனவே இப்படி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று செஞ்சு காட்டிருக்கேன் அப்போ அதுக்காண்டி நான் என்ன செய்கிறேன் கொஞ்சம் விரைவாக செஞ்சு காட்டேன் அப்போ இவ்வளவு தான் என்னையாக இருக்க போகுது இதில் வரக்கூடிய சிம்பிளான எவ்வளவு கஷ்டமான கேள்வி வந்த மெஷர்மெண்ட்டில் கஷ்டமான கேள்வி வாரல சரியா இதை தாண்டி ஒரு கேள்வி வாரல
இவ்வளோ தான் விஷயம் சரியா. அப்போ இதை பற்றி பெருசாக அலட்டிக்க தேவையில்லை. இவ்வளோ தான் விஷயமாக இருக்க போகுது மெஷர்மெண்ட் சரியா. அப்போ அடுத்த விஷயம் நான் என்ன போகிறேன், மெக்கானிக்ஸுக்குள்ளே போகிறேன். மெக்கானிக்ஸுக்குள்ளே காவிகள பகுதிகள் வந்துட்டு ரிவிஷன் பார்த்தோம். அந்த காவிகளுக்குரிய கேள்விகள் என்ன போகிறோம். அப்போ இதில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் கேள்விகள் அந்த ஒவ்வொரு எக்ஸாம் வந்துட்டு செய்வோம் தானே. அந்த ஒவ்வொரு எக்ஸாமுக்குள்ளே என்ன செய்வோம், முடிப்போம். ஒவ்வொரு எக்ஸாமுக்குள்ளே என்ன செய்வோம், முடிப்போம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் கேள்விகள் அது ஒவ்வொரு டியூட் வந்துட்டு வரும். அந்த டியூட் என்ன செய்வோம், அந்த டியூட் வரக்குள்ள அதை பார்ப்போம் சரியா.